காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்துவதாக கூறி மக்கள் நல கூட்டணி சார்பில் திருவாரூரில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், ஆர்ப்பாட்டத்தின் மூலம் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட உள்ளன? இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? பத்மபிரியா, இன்று திருவாரூர் தெற்கு வீதியில் மக்கள் நல கூட்டணி சார்பில் மத்திய அரசை கண்டித்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், அது மட்டுமின்றி விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த ரவிக்குமார், அவருடைய கட்சியின் தலைவர் தொழில் திருமாவளவன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவருக்கு பதிலாக ரவிக்குமார் கலந்து கொள்வதாக அந்த கட்சியின் வட்டாரங்கள் மூலமாக இப்ப தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மக்கள் நல கூட்டணியில் கலந்து கொள்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மபிரியா, ராஜசேகர், இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? இன்று எத்தனை மணி வரை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? ரத்தியா, இப்ப இன்று காலை 11 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கப்பட உள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களில் தண்ணீரை நம்பி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் மட்டுமே தீர்வு என்ற நிலையில் உச்சநீதிமன்றம் மத்திய அரசை உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய அரசு தற்போது அது முடியாது என்று கூறியதால் இதனை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த மக்கள் நல கூட்டணி இன்று ஈடுபட உள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் இன்று காலை 11 மணி அளவில் நடைபெற உள்ளதால் இதற்கு ஏராளமான போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டுமின்றி ஏராளமான தொண்டர்களும் இந்த 3 மாவட்டங்களிலும் தொண்டர்களும் தற்போது வந்த வண்ணம் உள்ளனர். லத்தியா, ராஜசேகர், நீங்க இணைப்பிலே காத்திருங்க. செய்தி அறையில் நமது மூத்த செய்தியாளர் ராமானுஜம் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பாரு. ராஜசேகர், தற்பொழுது நீங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது விவசாயிகள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் மத்திய அரசு முதலில் ஒரு நிலைப்பாடை எடுத்துவிட்டு பின்னர் அதை பின்வாங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் சார்பில் மத்திய அரசுக்கு எந்த விதமான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், இதில் எல்லா கட்சிகளும் எந்த விதமான அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று அங்குள்ள விவசாய சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்களா? அது பற்றிய தகவல் ஏதாவது உங்களிடம் இருந்தால் தெரிவிங்க ராஜசேகர். கண்டிப்பாக ராமானுஜம், இந்த பகுதிகள் குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டமான இந்த திருவாரூர், தஞ்சை, நாகை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இங்கு இந்த காவிரி நீரை நம்பியே விவசாயம் செய்து வருகிறார்கள். இதனால் கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த தண்ணீர் பிரச்சனை காரணமாக குறுவை சாகுபடி என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆண்டும் கூட குறுவை சாகுபடி இல்லாத நிலையில் ஒருபோக சம்பா சாகுபடியை நம்பியே விவசாயிகள் தற்போது விவசாய பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. இவர்களுக்கு இந்த உடனடியாக தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றால் காவிரி மேலாண்மை அமைத்தால் தான் இனி வரும் காலங்களில் இந்த பிரச்சனை இருக்காது என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அதனால் கர்நாடகாவில் எப்படி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுகிறார்களோ அதே போன்று தமிழகத்திலும் தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கு போதியமான அழுத்தம் தர வேண்டும். தமிழக விவசாயிகள் மீது மத்திய அரசு எந்த ஒரு விதத்திலும் அலட்சியம் தான் காட்டுகிறது என இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு ஏற்கனவே தமிழக அரசு உடனடியாக மத்திய அரசுக்கு போதிய அழுத்தம் தர வேண்டும். இது மட்டுமின்றி தொடர்ந்து இதற்காக தான் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராமானுஜம், காவேரி விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவானது இன்று கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைவராக மத்திய நீர்வளத்துறையினுடைய ஆணையர் GS ஜா தலைமை வகித்திருக்கிறார். அதில் மத்திய அரசு சார்பில் 2 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குப்தா மற்றும் மசூர் ஹுசேன் ஆகிய இருவரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் நீர்வளத்துறையில் மிக நிபுணர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்தின் சார்பில் பொதுப்பணித்துறையினுடைய முதன்மை செயலாளர் பிரபாகர், அதே போல் புதுச்சேரி அரசின் சார்பில் அங்கு இருக்கக்கூடிய தலைமை பொருளாளர் சுவாமிநாதன் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். கர்நாடக மற்றும் கேரள அரசின் சார்பிலும் ஒரு பிரதிநிதி இடம்பெற்றிருக்கிறார். இந்த கூட்டமானது இன்று காலை விதான் சௌதா அங்குள்ள சட்டசபை கூட்டத்தில் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மதியத்திற்கு மேல் அவர்கள் மண்டியா மாவட்டங்களில் ஆய்வு நடத்துகிறார்கள். அதனைத் தொடர்ந்து மாலை KRS அணை இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜர் சாகர் அணை இருக்கக்கூடிய பகுதியில் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அப்பொழுது கர்நாடக அணையில் நீர் இருப்பு எவ்வளவு நீர் வரத்து வருகிறது, எவ்வளவு நீர் வெளியேற்றப்படுகிறது, கர்நாடகாவுக்கு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் எவ்வளவு தேவை இருக்கிறது என்ற பகுதியெல்லாம் ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டமானது இன்றும் நாளையும் பெங்களூரு நடைபெறுகிறது. பெங்களூரில் உள்ள மற்ற நீர்நிலைகள் எவ்வளவு,
எவ்வளவு, மொத்தம் 4 அணைகள் காவேரி அணை பகுதியில் வருகின்றன. அந்த அணைகள் நீர்மட்டம் எவ்வளவு வெளியேற்ற முடியும், அது மட்டும் இல்லாமல் கர்நாடகத்தினுடைய நீர் தேவைக்கு அதிகமாக நீர் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழகம் குற்றம் சாட்டியிருக்கிறது. அது உண்மைதானா இல்லையா என்பது குறித்தெல்லாம் நீண்டதோறு ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். இந்த குழுவினர் 18ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருப்பதால் 17ஆம் தேதி தங்களது அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள். 10ஆம் தேதிக்கு மேல் தமிழகத்திற்கு அவர்கள் அறிக்கை தர வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பத்மபிரியா.